நல்லது. நேற்று நிறைய நியூஸ் ரிலேட்டட் டு ஐடி ஜாப் லாஸ், லே ஆஃப், மைக்ரோசாஃப்ட் லே ஆஃப். மைக்ரோசாஃப்ட் லே ஆஃப் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, நீங்க எழுதக்கூடிய சாஃப்ட்வேர் உங்களை வேலையில் எடுக்கிறதுன்னு ஜெயிதா சொல்றேன். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றாங்க, அதுக்கு ஒன்று மேன் பவரை கம்மி பண்ணணும், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஷெடியூல் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ஒரு 3 காரணத்துக்காக ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்றாங்க. அந்த மேன் பவர், ஸோ மேன் பவர் ரெடியூஸ் பண்ணணுங்க. இன்ஜெனிக் ஒரு சாஃப்ட்வேர் ஏஐ பத்தி ரொம்ப பேசியிருக்கோம். ஏஐயால 40% ரெகுலர் ஜாப் லூஸ் ஆக போறாங்க அப்படின்றத பல மாசனால ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல இப்போ ரியலிஸ்டிக்கா எல்லாரும் பிராக்டிகலா பார்த்துட்டு வராங்க. இந்த இன்டர்வியூல நான் பேசியிருக்கேன். இது ரொம்ப பெரிய ஒரு மேட்ரு. ஆனா ரொம்ப லைட்டா எடுத்துட்டு ஏரியால அது மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்போ நம்ம பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்றதுக்கு கஷ்டப்படுறோம், இதே மாதிரி ஏயும் ஒரு நாள் வரும். ஏஐ will spoil our lifestyle. AI will spoil our health. AI will reduce human life cycle. இது எழுதி வச்சுக்கங்க. இது உண்மைதான். ஆனா மார்க்கெட்டிங்காக யாருமே தெளிவா பேசுறதில்லை. அனுபவமா இல்லை, யாரும் பேசுறது இல்லை. சாஃப்ட்வேர் ப்ரமோட் பண்றது டே டு டே லைஃப்ல உட்காந்து வேலை செய்யுங்க. எப்போ கற்றுக் கொடுத்தாலும், எப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததோ அதுக்கப்புறம் உங்களுடைய பாதி லைஃப் ஸ்பேனும் கம்மி ஆயிடுச்சு. உண்மை. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. இதுக்குண்டான வேலைகள் நிறைய இருக்குது. நம்ம நிறைய பேசுவோம். நன்றி.